வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நம்ம வீடியோ சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆஸ்தட்டிக்கான 3BHK வீடு, அதுவும் 4 சென்ட் இடத்துல டைரக்டாக கிழக்கு பார்த்த சைடில் கட்டி சேலுக்காக ரெடியாக இருக்க இந்த 3BHK வீடு தான் இன்னைக்கு நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீட்டில் 3 ஹைலைட்டிங்கான விஷயங்களை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதில் முதல் விஷயம் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் தான். கான்டெம்பரரி ஸ்டைலில் மினிமலிஸ்டிக்கான கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி நேச்சுரல் ஸ்டோன்ஸ், கவர்ட் பால்கனி, 45 டிகிரிக்கு ஸ்லைடு ஸ்லோப்டு வால்ஸ் எல்லாம் கொடுத்து அட்ராக்டிவாக ரெடி பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம், அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா ரூம்ஸ்க்கும் பண்ணியிருக்கிற இன்டீரியருக்கு எல்லாமே லைஃப் ஃபேம் அதிகமாக கிடைக்கிற மாதிரி அலுமினியம் மெட்டீரியல் செஞ்சுருக்காங்க. மூணாவது விஷயம், அந்த வீட்டோட பிளானிங் தான். 4 சென்ட் இடம் கிடச்சிருக்கனால வீட்டோட பார்க்கிங் ஏரியாவிலிருந்து 21க்கு 21 லிவிங் ஹால், கிச்சன் கம் டைனிங், பெட்ரூம்ஸ், பால்கனி வரைக்குமே யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு வசதியாக ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த வீட்டோட பிரைஸ் என்ன, எந்த லொகேஷனில் அமைஞ்சிருக்கு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வீடியோவில் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க வந்திருக்க இந்த அழகான 3BHK வீடு கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 4 சென்ட், 29 அடி அகலத்திலையும் 60 அடி நீளம் அமைஞ்சிருக்க இந்த லேண்ட் டைமென்ஷனில் வீட்டை இன்னும் ஸ்டார்கேஸ் கொடுத்து 2700 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. வீட்டோட காம்பவுண்ட் வாலுக்கு முன்னாடி கார்டனிங் பண்ணிக்கிற மாதிரியான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் வாலில் கிளே ஜாலிஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு நேச்சுரல் ஸ்டோன், மினிமலிஸ்டிக்கான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க், கோல்டன் வார்ம் கலரில் நிறைய ஸ்பாட்லைட்டை மாட்டி வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனில் இருக்க பால்கனி ஏரியா தெரிகிற மாதிரி அட்ராக்டிவாக ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் கேட்டை ஹெவியான மெட்டல் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் எல் டைப்பில் இந்த போர்ட்டிகோ அமைஞ்சிருக்கு. இந்த போர்ட்டிகோட அளவு 21க்கு 14. ஃப்ளோரிங்க்கு நேச்சுரல் ஸ்டோன் டிசைனில் கார் பார்க்கிங் ஹெவி டியூட்டி டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோட சீலிங்கில் கோல்டன் வார்ம் கலரில் ஸ்பாட்லைட் மாட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமொழியில் வீட்டுக்கான போர்வெல் போட்டு அதுக்கு பக்கத்துலேயே வாட்டர் சம்பு கட்டியிருக்காங்க. போர்ட்டிகோட அனதர் சைட் கார்னரில் செட்பேக் ஏரியா அமைச்சு கொடுத்து அங்கே இபி மீட்டர் பாக்ஸ் மாட்டியிருக்காங்க. இந்த வீட்டை சுற்றியும் 3 சைட் நல்லா நடந்து வர மாதிரியான ஸ்பேஸும் அமைஞ்சிருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வாலில் கிரே கலரில் டெக்ஸ்சர் டிசைன்ஸும் செஞ்சுருக்காங்க. போர்ட்டிகோட ரைட் சைட் செட் பேக் ஏரியாவில் இந்த வீட்டுக்கான அவுட்டர் பாத்ரூம் கடைசியில் அமைஞ்சிருக்கு. அதுக்கான டோரை வெயிட்லெஸ் PVC டோராக மாட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க இந்த அவுட்டர் பாத்ரூமோட அளவு 4க்கு 5 இந்தியன் கிளாசட் டைப்பில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் பக்கத்தில் நேச்சுரல் ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நேச்சுரல் பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு நீட்டான டிசைனில் கர்விங் கொடுத்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு கிரானைட் யூஸ் பண்ணி அங்கே 2 படிக்கிட்டு ஏற்போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குறது 21க்கு 21 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு லைட் சாண்டல் கலரில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபைட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் 4 கார்னருக்கும் கோல்டன் வார்ம் கலரில் ஸ்பாட் லைட்டும் சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸும் செஞ்சுருக்காங்க. வால்ஸுக்கு எல்லாமே மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து வென்டிலேஷனுக்காக 2 பெரிய ஃப்ரெஞ்ச் UPVC விண்டோவை ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஹாலோட நார்த்தன் சைட் வாலில் மல்டிமீடியா டிவி அமைஞ்சிருக்கு. ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் வால் மவுண்டட் டைப்பில் ஃபிட் பண்ணி கீழே பேஸ் கேபினெட்லாம் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்து அலுமினியம் மெட்டீரியலே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலுக்கு வெளிச்சம் அதிகமாக கிடைக்கிற மாதிரி ஸ்டார்கேஸ் ஏரியாவோட ஒன் சைட் வாலில் பெரிய ஃபிக்ஸ்டு UPVC விண்டோ மூலிமா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் வெளிச்சம் அதிகமாக கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார்கேஸ்க்கு கீழே UPS இன்வெர்ட்டரில் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் செஞ்சுருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியா. இந்த கிச்சன் கம் டைனிங் ஏரியா போகிற என்ட்ரன்ஸ்லேயும் ஆர்ச் டிசைனில் உட்டன் பேனலிங் ஒர்க் மாதிரி அலுமினியம் மெட்டீரியலே செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஸ்பேஸ். இதோட மொத்த அளவு 11க்கு 16. வீட்டோட கிச்சன் வாஸ்துப்படி சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. இதோட கவுண்டர் டாப்பை யூ ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அங்கே ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங்கில் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே மாடலர் கிச்சனில் நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்து அதையும் அலுமினியம் மெட்டீரியலே ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்போட லெஃப்ட் சைடில் சிங்கை ஸ்ட்ராங்கான ஃபைபர் மெட்டீரியல் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் பியூரிஃபையர் மாட்டிக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்கும் மேட் ஃபினிஷிங் லுக்கில் 3D டிசைனில் வெர்டிஃபைட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சவுத்தன் சைட் வாலில் வால் மவுண்டட் க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் யூனிட்டும் 2 லெவலில் RCC லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்டு இருக்கும். வென்டிலேஷனுக்காக இங்கே நிறைய UPVC விண்டோவும் மாட்டியிருக்காங்க.
டைனிங் ஏரியாவோட ஒன் சைட் கார்னரில் ஸ்டோரேஜுக்கான ரூமே அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 7x5 கடப்பாக்கள் வச்சு நிறைய ஸ்டோரேஜ் ஷெல்ஃப் ரெடி பண்ணியிருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட டோர். நிலவு சாலூரில் கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் பெட்ரூம் டோராக மாட்டியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் வாஸ்துபடி சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னி முறையில் அமைஞ்சிருக்குங்க. இந்த பெட்ரூமோட மொத்த அளவு 11x16. ஃப்ளோரிங்க்கு 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் வாலில் கிரே வித் பிளாக் கலரில் ஹேண்டில்ஸ் கொடுத்து 2 லெவலில் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்ட், கீழே ஸ்டோரேஜுக்கான வால்ரூஃப் கபோர்ட், அதுக்கு பக்கத்துலேயே மிரர் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட இந்த இன்டீரியர் ஒர்க் ஃபுல்லாமே அலுமினியம் மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட வெளிச்சத்துக்காக 2 UPVC விண்டோ மாட்டியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர் வெயிட்லெஸ் PVC டோராக மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 5x6. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு 3D டிசைனில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சிருக்காங்க. அது போக காஸ்மெட்டிக்ஸில் வச்சுக்கிற மாதிரி கிரானைட்டில் ஷெல்ஃபும் ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டார் கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் ஃபினிஷிங் கிரானைட். சைடு ஹேண்டில்ஸை SSTயில் மாட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இங்கே 21x11 பெரிய பேசேஜ் அமைஞ்சிருக்கு. இந்த பேசேஜில் இருந்து செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், டெரஸ் போகிற மாதிரியான பேசேஜாக ரெடி பண்ணியிருக்காங்க. பேசேஜ்லேயே நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இந்த வீட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பூஜா ரூமை ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு டபுள் சைட் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி உட்டன் டோர் கொடுத்து பில் டிசைன்ஸோட ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே பூஜை திங்ஸில் வச்சுக்கிற மாதிரி கிரானைட்டில் பூஜை ஷெல்ஃப் அமைஞ்சிருக்கு. இந்த பூஜை ரூமோட அளவு 5x4. இப்போ நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவும் 11x16 தான். சேம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கு மேலேயே செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமையும் அதே மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே 2 லெவலில் RCC லேப்டாப் ஃபுல்லாமே அலுமினியம் மெட்டீரியலில் லேப் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக 2 UPVC விண்டோவும் மாட்டியிருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 11x5. இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு டார்க் கலரில் ஆன்டிஸ்கி டைல்ஸ், வால்ஸ்க்கு டார்க் வித் லைட் கலர் பேட்டர்னில் 2x4 வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பேசேஜை கிராஸ் பண்ணி வீட்டோட தேர்ட் கிங்ஸஸ் பெட்ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். இதோட மொத்த அளவு 16x16. வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் எல்லா ரூம்ஸ்க்குமே இதே மாதிரியான டைல்ஸ் பேட்டர்ன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் வாலில் நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட பெரிய வால்ரூஃப் கபோர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே இந்த பெட்ரூமுக்கு நிறைய வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு பே விண்டோ பால்கனி ஏரியாலேருந்து கிடைக்கிற மாதிரி ப்ரொவிஷன் செஞ்சு அதுக்கு மெட்டல் கிரில்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட வெஸ்டர்ன் சைட் வாலில் மிரர் கொடுத்து அதை சுற்றியும் உட்டன் பேனலிங் ஒர்க் மாதிரி செஞ்சு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இது தேர்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 6x6. இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீசருக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சிருக்காங்க. பே விண்டோ மூலிமா இந்த வீட்டோட ப்ரைவேட் பால்கனி ஏரியாவுக்கு போகிற மாதிரி ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர் அமைஞ்சிருக்கு. நம்ம பார்க்குற இந்த ப்ரைவேட் பால்கனி ஏரியாவோட அளவு 20x9. இந்த ப்ரைவேட் பால்கனி ஏரியாவில் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனில் தெரிகிற மாதிரி பே விண்டோவும் அதுக்கு பக்கத்துலேயே நேச்சுரல் ஸ்டோன் டைப்பில் ஸ்டோன் கிளாடிங் டைல்ஸை யூஸ் பண்ணி கோல்டன் பாம் கலரில் நிறைய ஸ்பாட்லைட்டை மாட்டி ஃப்ரண்ட் எலிவேஷனில் இந்த ப்ரைவேட் பால்கனி ஏரியா தெரிகிற மாதிரி கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பேசேஜிலேருந்து வீட்டோட டெரஸ் ஏரியாவுக்கு போகிற மாதிரி இந்த ஸ்ட்ராங்கான உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே என்ட்ரானதும் 21x5 அளவில் இந்த பேசேஜ் ஏரியா வந்துருக்கு. இந்த பேசேஜ் ஏரியாலேயே ஒன் சைட் கார்னரில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அனதர் சைட் கார்னரில் டெரஸ் போகிற மாதிரியான ஸ்பைரல் ஸ்டார் கேஸை ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி டெரஸோட காங்கிரீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டெரஸ் ரீச் ஆனதும் அங்கே 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸ் ஒன்று மாட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான 3 BHK வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் ஆரமடை லொக்கேஷனில்
சபிதா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங் இன்டீரியர் கோடோட சேர்த்து 97 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை காண்டாக்ட் பண்ணிவிட்டு இது நம்ம வீடியோ சேனலை அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.